வணக்கம். சீன ஸ்மார்ட் போன் பிராண்டான ஐக்யூ வந்து சமீப காலமாவே இந்திய சந்தையை ஆக்கிரமிச்சுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ரக அம்சங்களோட தொடர்ந்து பல்வேறு விலை பிரிவுகளில் ஸ்மார்ட் போன்களை தொடர்ந்து அறிமுகம் செஞ்சுட்டே இருக்கு. அதன்படி இந்தியாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐக்யூ 9 தொடர் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகமாகியிருக்கு. இந்த ஐக்யூ 9 தொடர் ஸ்மார்ட் போன்ல வந்து ஐக்யூ 9 ப்ரோ, ஐக்யூ 9, ஐக்யூ 9 எஸ்சி அப்படின்னு சொல்லி 3 மாடல் வந்திருக்கு. இந்த 3 சாதனங்களுமே குவால்காம் சமீபத்திய சிப்செட் மூலம் வந்து இயக்கப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐக்யூ 9 ப்ரோ ஸ்மார்ட் போன் பற்றி தான். இந்த ஐக்யூ 9 ப்ரோ ஸ்மார்ட் போனானது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 சிப்செட் மூலம் வந்து இயக்கப்படுது. இந்த ஐக்யூ 9 தொடர்லேயே பிரீமியம் ரக ஸ்மார்ட் போனாக வந்து ஐக்யூ 9 ப்ரோ தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் போனோட சிறப்பு அம்சங்களை வச்சுட்டு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா பிரீமியம் மாடல் சாதனமாக வந்து அறிமுகமாயிருக்கு. ஐக்யூ 9 ப்ரோ ஸ்மார்ட் போனானது 6.78 இன்ச் 2K E5 AMOLED டிஸ்பிளே உடனான 3D வளைந்த கண்ணாடி பாதுகாப்பு அம்சத்தை வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனோட காட்சி வந்து LTPO 2.0 தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கு. இதன் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸு, கேம் விளையாடும்போது, OTT ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப கிளியரான விஷன் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம கேம் விளையாடுறோம், அதாவது ரொம்ப ஹை ஜிபியில் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுறோம்னா அந்த கிராஃபிக்ஸை வந்து இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே வந்து துல்லியமாக நல்லா தூக்கி நல்லா ஹைலைட்டாக காட்டும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த தெளிவுத்திறனை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேல வந்து 120 ஹெர்ட்ஸ் புதுப்பிப்பு வீத ரெஃப்ரெஷிங் ரேட் அந்த டிஸ்பிளே வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி டக்குன்னு ஒர்க் ஆகிறதுக்கு கேம் விளையாடணும், ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஒர்க் ஆகிற மாதிரி 300 ஹெர்ட்ஸ் டச் மாதிரி விகிதம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போனானது சக்தி வாய்ந்த ஆக்டோ கோர் ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 SoC மூலம் வந்து இயக்கப்படுது. அதே மாதிரி இது வந்து 12GB RAM 256GB உள்சேமிப்பு அதோட வருது. இந்த ஆக்டோ கோர் ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 சிப்செட் SoC சிப்செட் மூலமாக வந்து நம்ம எல்லாமே அதாவது டக்குன்னு யூஸ் பண்ணலாம். ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு அடுத்ததை யூஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகாது. வேகமான பயன்பாடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து பார்க்கலாம். ஐக்யூ 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனின் 8GB RAM 256GB உள்சேமிப்பு வேரியண்டின் விலை வந்து 64,990. அதே மாதிரி 12GB RAM 256GB உள்சேமிப்பு வேரியண்ட் விலை வந்து 69,990. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 5,000 வித்தியாசமாக இருக்கும். இது வந்து 8GB RAM, இது வந்து 12GB RAM. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டார்க் க்ரூஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி 2 வண்ண விருப்பங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அது கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து முன்கூட்டிய ஆர்டர்கள் ICICI வங்கியோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் வந்து நம்ம பண்ணும்போது 6,000 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கிது அப்படின்றது இதோட குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சங்களை வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பின்புறத்தில் 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. ஒன்று 50MP சாம்சங் ஐசோசெல் GN5 முதன்மை கேமரா, 50MP 150 டிகிரி ஃபிஷ் ஐ வைட் ஆங்கிள் லென்ஸ் அதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 3ஆம் நிலை கேமரா வந்து 16MP போர்ட்ரைட் லென்ஸ் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முன்புறத்தில் வந்து எத்தனை MP கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முன்புறத்தில் வந்து 16MP செல்ஃபி ஷூட்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது சமீபத்திய பன்டச் OS 12 அடிப்படையிலான ஆண்ட்ராய்டு 12 ஆதரவோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படிங்கிறது இதோட கூடுதல் குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங்கிறது அதே மாதிரி வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 120 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ், அதே மாதிரி 50 வாட்ஸ் வயர்லெஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் ஆதரவு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இதை சார்ஜ் செய்கிறதுக்கு 4700 mAh பேட்டரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலியமாக 4800 mAh இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 21 நிமிஷம் தான். 0லேருந்து 100% வரைக்கும் 21 நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பாதுகாப்பு அம்சத்துக்கு அப்படின்னு சொல்லி 3D அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே கைரேகை ஸ்கேனர் வசதி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது இதோட கூடுதல் சிறப்பம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுகோலுக்கு தாண்டி யூஸ் பண்ணும்போது 48 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய குவால்காம் சிப் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இருந்தாலும் இதுக்கான முழுமையான சரியான காரணம் வந்து தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடுதல் சிறப்பு அம்சங்கள், அதாவது சாம்சங்கோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு போட்டியிடும் வகையாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.